தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நீதிமன்ற தீர்ப்பால் 2 முறை பதவி இழந்த செல்வி ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செல்வி ஜெயலலிதா 1991 ஆண்டு முதல் 96 ஆண்டு வரை இவர் தமிழக முதலமைச்சராக இருந்த பொழுது டான்ஸ்ரீ நில ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. அரசுக்கு சொந்தமான நிலத்தை விலை மதிப்பு குறைப்பீடு செய்து விலையை குறைத்து இவர் வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் செல்வி ஜெயலலிதாவுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 2001 ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது செல்வி ஜெயலலிதா ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது என்பது சட்டம். செல்வி ஜெயலலிதா 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றதால் அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. செல்வி ஜெயலலிதா ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பாத்திமா பிபி கவர்னர் அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த பதவி பிரமாணம் விமர்சனங்களுக்கு உள்ளானது. தேர்தலில் நிற்பதற்கு தகுதியற்றவர் எவ்வாறு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்ற கேள்விகள் எழுந்தன. உச்ச நீதிமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா பதவியேற்றதை எதிர்த்து வழக்குகள் தொடுக்கப்பட்டன. விசாரித்த உச்ச நீதிமன்றம் 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 செல்வி ஜெயலலிதா பதவியேற்றது செல்லாது என்று அறிவித்தது. இதன் காரணமாக செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சர் பதவியை இழந்தார். அன்று மாலை ஓ பன்னீர்செல்வத்தை அவர் முதலமைச்சர் ஆக்கினார். அடுத்ததாக 1991 ஆண்டு முதல் 96 ஆண்டு வரை அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. திமுக சார்பில் வழக்குகள் தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு கர்நாடகா சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. ஏறத்தாழ 18 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்றது. 2004 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியிடப்பட்டது. அதில் செல்வி ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அவர் உடனடியாக முதலமைச்சர் பதவியை இழந்தார். 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றவர்கள் முதலமைச்சராக தொடர முடியாது என்பதால் செல்வி ஜெயலலிதா அன்றைய தினம் பதவி இழந்தார். மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கினார். செல்வி ஜெயலலிதா 2 முறை உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் பதவி இழந்தார். 2வது முறையாக பதவி இழந்த செல்வி ஜெயலலிதா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து விடுதலையானார். மீண்டும் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சரானார். ஆனால் இது அவர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பு வரும்பொழுது செல்வி ஜெயலலிதா உயிரோடு இல்லை. ஆக நீதிமன்ற தீர்ப்பால் 2 முறை முதலமைச்சர் பதவியை இழந்தார் செல்வி ஜெயலலிதா. நீதிமன்ற தீர்ப்பால் 2 முறை முதலமைச்சர் பதவியை இழந்தவர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார்.